குட் ஈவினிங். வெனஸ்டே ஈவினிங் பண்ண ரெசிபி தான் இது. அது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற சிம்பிளான பாயசம். கோதுமை மட்டும் இருந்தால் போதும். வெல்லம், பால், பாயசத்துக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும், ஒரு தேங்காய், 100 கிராம் கோதுமை 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். 100 கிராம் கோதுமை 10 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறின கோதுமை எடுத்து குக்கரில் போட்டு 10 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடணும். 100 கிராம் கோதுமைக்கு 1/4 கிலோ வெல்லம் தேவை. அந்த வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரிச்சு எடுத்து தான், நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா அரிச்சு எடுத்து தான் பாயசத்தில் ஊற்றணும். இல்லைன்னா கல் ஏதாவது இருக்கும். ஆனால் நான் பண்ணுற வெல்லத்தில் கல் கிடையாது. நல்லா வெல்லம் நல்லா பியூராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கோதுமை 10 விசில் வந்தால் தான் கோதுமை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாவை ஊற்றணும். இல்லைன்னா அது வெள்ளைப்பாவை ஊற்றினதுக்கப்புறம் வேகவே வேகாது. அதனால் முன்னாடியே நல்லா வேக வச்சிடணும். 1/2 லிட்டர் பால் தேவை. 1/2 லிட்டரில் பாலை ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சி நீங்கள் அதில் ஒரு தேங்காயை எடுத்து அதோட பால் எடுத்து புழிஞ்சு ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பசுவும் பாலிலும் பண்ணலாம். ஆனாலும் தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நான் ஒரு நாள் தேங்காய் பாலும் ஊற்றி எப்படி கோதுமை பாயசம் வைக்கிறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் பால் சுண்டிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி ஆட்டம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த பால்கோவோட மனம் வந்தால் இன்னும் பாயசம் சூப்பராக இருக்கும் வாசனையாக. பாயசத்துக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. முந்திரி பயிறு, ஏலக்காய் எல்லாமே. இதில் ஃபஸ்ட்டு வெல்லம் தான் உருக்கி ஊற்றுவாங்க, அரிச்சு ஊற்றுவாங்க. நான் பாலை ஊற்றிட்டேன். தெரியாமல் பாலை ஊற்றிட்டேன். நீங்கள் அதில் வெள்ளைப்பாவு தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டு கோதுமை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்.
ஒரு பாத்திரத்தில் நல்லா தேங்காய் ஒன்று எடுத்து, நான் வந்து தேங்காய் உங்களுக்கு துருவியும் அதில் போடலாம், இல்லைன்னா நல்லா குட்டி குட்டியாக தேங்காய் பத்தை குட்டி குட்டியாக பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து, அதுக்கப்புறம் ஏலக்காய் இல்லை, உனக்கு திராட்சை முந்திரி அதெல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காயை நல்லா செவக்க வறுக்கணும், ப்ரௌன் கலரில் தேங்காய் வறுக்கணும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யை ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் கொத்து தான் இதோட டேஸ்ட்டே. அது நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷை வருதுன்னு சொல்லிடுச்சுனாலே சிம்மில் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வறுத்து எடுக்கும்போதே ப்ரௌனிஷ் ஆகும்போதே முந்திரி பயிறு எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அது கூடயே வச்சுடுங்க. நீங்கள் தேங்காய் துருவியும் போடலாம். பசுவும் பாலுக்கு பதிலாக ஒரு தேங்காய் எடுத்து நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா அதில் மிக்சியில் அரைச்சி நல்லா பாலாக எடுத்து பசுவும் பாலுக்கு பதிலாக பேக்கெட் பாலுக்கு பதிலாக ஊற்றினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. அதோட மெத்தடே வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ணுவாங்க. தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது. முந்திரி பயிர் போட்டுட்டேன். உனக்கு திராட்சை முந்திரி பயிர் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணது அது நல்லா செவக்க வறுத்து எடுத்து, இதுதான் பாயசத்துக்கு டேஸ்ட்டு. ஒரு தேங்காய் போடணும். தேங்காய் திருவி போட்டாலும் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் தேங்காயும் திருவி போட்டுட்டும் செய்யலாம். உங்கள் சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி, குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிடிக்கும். கோதுமை நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து மெல்ட்டான வெல்லத்தை ஊற்றுறதுக்கு பதிலாக பாலை ஊற்றி வேக வச்சுட்டேன். ஆனால் இதை வந்து ப்ராசஸ் எப்படின்னா, தேங்காய் பாலில் தான் வந்து வேக வச்சிடணும். அது ஞாபகம் இல்லாமல் தேங்காய் பாலோட ஞாபகத்தில் பசுவும் பாலை எடுத்து ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். இதுவே தேங்காய் பாலாக இருந்தால் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் 1ஆம் பால் 2ஆம் பால்னு சொல்லிவிட்டு 1ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்து தனியாக, பின்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு 2ஆம் பால் அது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்தோன்னா அது 2ஆம் பால். அந்த 2ஆம் பாலில் தான் வந்து இந்த கோதுமை வேக வச்சிடணும். வேக வச்சு நல்லா விசில் 10 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நாம் பாவாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடிகட்டி அதில் ஊற்றிடணும். வெல்லத்தை உருக்கி வச்சுருக்கோம் இல்லை, அந்த வெல்லத்தை ஊற்றிடணும்.
இது கொஞ்சம் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்ல சுண்டை வந்தால் எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம். சுண்ட சுண்ட நீங்கள் காய்ச்சுங்க. காய்ச்சி பாலை நல்லா ஊற்றி நல்லா வற்றி வற்றி வரணும். ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். தண்ணி ஆகாமல் பால் கரெக்டாக சுண்ட சுண்ட காய்ச்சின பால். அதுக்கப்புறம் வந்து நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றி வந்து வெள்ளைப்பாவை காய்ச்சக்கூடாது. திக்காக இருக்கணும் கொஞ்சம் வெள்ளைப்பாவு. அது வந்து அரித்து எடுத்து தான் ஊற்றணும். என்னோட வந்து கொஞ்சம் நல்ல வெல்லம் காரணம் அது வந்து தேவையில்லை, அரிக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா இதுவாகணும். குழன்னு இந்த மாதிரி குழன்னு ஆனதுக்கப்புறம்தான் இப்போ தான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் அது கூட பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாயசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் வறுத்ததும் நெய்யில் வறுத்த தேங்காய் அண்டு கேஷ்யூநட் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பசங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.